வணக்கம் மக்களே, நான் கோகுல். தாவைக்க தலைவர் விஜய் அவர்கள் சென்னையில இருக்கக்கூடிய டிஜிபி ஆபீஸ்க்கு நேர்ல சென்று ஒரு புகார் வந்து குடுத்திருக்காருங்க. அதாவது அரசியல் விமர்சகர், டிஎம்கே ஆதரவாளர் அப்படின்ட்டு பொன்ராஜ் அப்படின்கின்ற ஒரு அரசியல் விமர்சகர் இருக்காரு. அவர் ரீசென்ட்டா பெண்களை வந்து இழிவுபடுத்தி பேசிட்டாரு அப்படின்றதுக்காக சென்னையில இருக்கக்கூடிய டிஜிபி ஆபீஸ்க்கு தாவைக்க தலைவர் விஜய் அவர்களும் மற்றும் செங்கோட்டையன் அவர்களும் நேர்ல சென்று அங்க வந்து புகாரை வந்து குடுத்திருக்காங்க. அப்படி பொன்ராஜ் அவர்கள் வந்து தாவேகாவில் இருக்கக்கூடிய இந்த ரசிகர்கள், அதாவது விஜய் அவர்களுடைய ரசிகர்களையும், தொண்டர்களையும் ரீசென்ட்டா என்ன இழிவுபடுத்தி பேசியிருக்காருன்னா, ஒன் பை ஒன் அவங்ககிட்ட சொல்லிடுறேன். ரீசென்ட் இன்டர்வியூல அவர் வந்து பேசியிருப்பாரு. அதாவது டிஎம்கே சார்பில இருந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடு இது போன்ற நிகழ்ச்சிகள்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. தாவேகாவுல இருக்கக்கூடிய இந்த தற்குறி கூட்டங்களுக்கு விஜய் அவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்ட்டு சில விஷயங்கள வந்து பேசியிருக்காரு. அவைதான் இப்ப வந்து சர்ச்சையாக மாறி நிக்குது. அதாவது விஜய்க்கு அக்காவா, தங்கச்சியா, பொண்டாட்டியா இருப்பேன்னு சொல்ற ஒரு தற்குறி கூட்டம். இதுக்கு வந்து விஜய்க்கு தான் நன்றி சொல்லணும். இந்த மாதிரி அக்காவா, தங்கச்சியா, பொண்டாட்டியா இருப்பது வந்து விபச்சாரின்ட்டு தான் சொல்ல முடியும். அப்படின்ட்டு டிஎம்கே ஆதரவாளர், அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இப்போ தாவேகா தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள், இதை தாண்டி பொதுவா இருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்ட்டு நிறைய பேர் இதை வந்து இப்போ விமர்சனமா, சர்ச்சையா எடுத்து பேச ஆரம்பிச்சாங்க. அதாவது இப்போ வந்து எலெக்ஷன் வரக்கூடிய இது போன்ற ஒரு சமயத்துல இது போன்ற தேவையில்லாத இந்த கான்ட்ரவர்சியான சர்ச்சையான கருத்துக்கள் வந்து தேவைத்தானா அப்படின்ட்டு பொன்ராஜ் அவர்களை வந்து பார்த்து கேட்க தோணுது. டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் அவருடைய எக்ஸ் வலைதளத்துல வந்து ஒரு பதிவையே போட்டுட்டாரு. அதாவது பொன்ராஜ் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை எதிர்த்து பெரிய கண்டனத்தையே வந்து பதிவு பண்ணிட்டாரு. அதுல வந்து டிஎம்கேவையும் சேர்த்து அவர் வந்து அந்த கண்டனத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இது போன்ற ஒரு சமயத்துல வந்து இதுக்கு முன்னாடியே நிறைய இளைஞர்கள், ஒரு சில இந்த அரசியல் பேசக்கூடிய நபர்கள் வந்து தெளிவா சொல்லிட்டாங்க. தற்குறியன்னு சொல்லாதீங்க. தற்குறியன்னு சொல்றது வந்து இங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் இருக்கு. அவங்க வந்து மனசளவுல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வராங்க. அந்த மாதிரி சொல்றது நீங்க வந்து விஜய் அவர்களை வந்து ஏதோ டிமோட்டிவேட் பண்ணி அந்த ஓட் பேங்கிங் வந்து நீங்க கம்மி பண்றதா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. பட் அதுதான் ரொம்ப தப்பு. கண்டிப்பா அவருக்கு ஓட் பேங்கிங் வந்து பயங்கரமா ஏறிக்கிட்டு இருக்கு. தற்குறி அப்படின்னு சொல்றக்கூடிய கூட்டம் வந்து இங்க வந்து பெரிய கூட்டம் அது. அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி எல்லாம் இப்ப சோசியல் மீடியால வந்து பேச தொடங்கிட்டாங்க. இப்போ டிஎம்கே ஆதரவாளர் பொன்ராஜ் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய விஷயம் இப்போ வந்து அரசியலாக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி எலெக்ஷன் வந்து ரொம்ப கிட்ட வரப்போகுது. எது கிடைக்குதான்ட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் அரசியலாக்குவாங்க. இதுல வந்து இவர் இந்த மாதிரி பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பா ஒரு பெரிய நெகட்டிவா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுன்றது மாற்றுக்கருத்தே கிடையாது. ஏன்னா இது சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடிய வீடியோஸ்ல கமெண்ட் செக்ஷன்ல போய் பார்த்தா அத்தனை பேர் வந்து அந்த அளவுக்கு அவங்களுடைய மனக்குமுறல்களையும் திட்டி வச்சிருக்காங்க. ஒரு மாதிரியா பேசி வச்சிருக்காங்க. எனிவேங்க விஜய் அவர்கள் டிஜிபி ஆபீஸ் போயிட்டு புகார் கொடுத்துட்டு வந்திருக்கக்கூடிய அந்த வீடியோக்கள் இணையத்துல வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.